ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்துமா கலங்கிடுச்சுன்னா நம்மளால எதையும் செய்ய முடியாது. நம்முடைய மனம் ஒரு மனமாக இருக்காது. நிறைய விதமாக பிரிந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தரை மெய்ப்பராக வைத்திருக்கிற பிள்ளைகளை அவருடைய ஆத்துமாவை தேவன் தேற்றுகிறார். பிரச்சனை வரும்போது, சோர்ந்து போகும்போது, பிரச்சனை வரும்போது ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். சோர்ந்து போகும்போது பலப்படுத்துகிறார், கலங்கும் போது தேற்றுகிறார். பலவிதமான சூழ்நிலை சிக்குண்டு அலாயும் போது நம்முடைய ஆத்துமா அவர் தான் தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? தேவனுடைய வார்த்தையினாலே, வாக்கு தத்தங்களினாலே, விசுவாச வார்த்தைகளினாலே தேவன் நம்மை தேற்றுகிறார். அப்போ நம்முடைய மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்னா ஆத்துமாவை தேற்றுகிறவர். தாவீது அநேக நேரம் சொல்லுவார் பாருங்க, என் ஆத்துமாவை ஏன் கலங்குற, தைரியமாயிரு, ஏன் தியங்குகிறாய் எனக்குள்ள, தேவனாய் கர்த்தரை இன்னும் நம்பு அப்படின்னு நிறைய வசனங்களை பார்க்கலாம். ஆத்துமாவை அவர் தைரியப்படுத்துகிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அவர் தனக்குள்ளே விசுவாச வார்த்தைகளை சொல்லும்போது அவர் அந்த ஆத்துமா தேற்றப்படுகிறதை உணர்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆத்தும நேசர். ஆத்துமாவை நேசித்து தான் இந்த பூமிக்கு மனித அவதாரமாய் வந்தார். அவர் ஆத்துமாவை தேற்றுவார். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாவை தேற்றும். கலங்கி போயிருக்கிறீங்களா, உடைஞ்சி போயிருக்கிறீங்களா, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை தேற்றும். மெய்ப்பர், நம்முடைய மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து பேசிட்டார்னு வச்சுக்கோங்க, ஊழியக்காரன் மூலயமா ஒரு வார்த்தையை பேசிட்டா போதும், இருதயம் துள்ள ஆரம்பிச்சிடும். ஆத்துமாவினுடைய எல்லா சோர்வுகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். அன்பு தேவனை பிள்ளையே, அவர் உன்னை தேற்றுவார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். நீதியின் பாதை இல்லை, அவருடைய நாமம் பரிசுத்த நாமம். அவர் நாமம் பரிசுத்தர். இப்ப தம்முடைய நாமம் மேன்மையானது. அந்த நாமத்துக்கு இழுக்கு வராம நீதியின் பாதையில உங்களை நடத்துவார். நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களை தவறுவோம், சில மிஸ்டேக்ஸ் வரும், பேச்சில் இல்லை வாழ்க்கையில் சில விஷயங்களும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆனாலும் நீங்களும் நானும் யாரு? அவருடைய பிள்ளைங்க. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மகிட்ட சின்ன சின்ன குறைவுகள் இருந்தாலும் மீண்டும் சரி செய்து நீதியின் பாதைகள் நடத்துவார். வேலை செய்கிற இடத்துல நீதியின் பாதைகள், பிஸ்னஸ் பண்ணுற நீதியின் பாதைகள், திருச்சபையில் நீதியின் பாதை, உறவினர் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், ஊர் மக்கள் மத்தியில், எல்லா இடத்துலையும் உங்களை என்னை எப்படி நடத்துவாரா? நீதியின் பாதை நடத்தும். ஏன்னா அவருடைய நாமத்தை, அவருடைய பேர் கெட்டு போகாதது. ஒன்று பரிசுத்தமான வழி நடத்தும், இன்னொன்று அதிசயமான ஆச்சரியமான பாதைகள் நடத்துவார். பாதை ஒரே ஒரு பாதைகளில் அது அற்புதமான பாதை, அதிசயமான பாதை, நித்திய பாதை, இல்லை நீதியின் பாதை, பரிசுத்தமான பாதை, நிறைய சொல்லலாக. அப்படிப்பட்ட பாதைகளில் நம்மை நம்பி வருகிற ஜனங்களுக்கு அவர் அழகாய் நடத்தும்படி அவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்களை என்னையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக, ஆடுகளாக, மெய்ப்பனாக அவர் இருந்து அழகாய் நடத்தி கொண்டு போவார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா, எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவரே, உடைந்து போயிருந்த ஆத்துமாவை உம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறதே, உடைந்து போயிருந்த ஆத்துமாவை
ஆண்டவரே உம்முடைய குரல் ஆண்டவரை உற்சாகப்படுத்துகிறதே. அப்பா ஸ்தோத்திரம். உடைந்து போயிருந்த எங்களுடைய இருதயங்களை இந்த வாக்கு தத்தங்கள் தைரியப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துகிறதாப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் மேலும் உடைய கரமிறங்கட்டும். எங்கள் ஆத்துமாவை தேற்றுங்க. நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, நாங்கள் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது, தடுமாறி போயிடக்கூடாது. உமக்குள்ளே நிற்கணும்ப்பா. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உடைய பிள்ளைகளை தேற்றுவீராக. ஆண்டவரே மேன்மையான பாதைகளிலே உடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.